கரூர்ல கிட்டத்தட்ட இவ்வளவு குழந்தைகள் மக்கள் எல்லாமே இறந்துருக்காங்க, அவ்வளோ பேர் இறந்துருக்காங்க. இது வந்து ஒரு வருத்தக்குரிய செய்தி தான். பார்த்தீங்கன்னா அதை வந்து யாருமே அவங்க இழப்பை ஈடு செய்ய முடியாது. அந்த அளவுக்கு ஒரு இழப்பு தான் அவங்க குடும்பத்துக்கு. நம்மளுக்கு அது ஒரு நியூஸா தெரியலாம், மேபி வந்து 10ஓட 11வது நியூஸா தெரியலாம். ஆனா அந்த வலிங்கிறது அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் இருக்கும். ஆனா இந்த வந்து இது ஒரு ஆக்ஷன்லாம் நடந்த ஒரு விஷயத்த வந்து வந்து நிறைய பேர் அரசியலாக்கிட்டு, ஏன் அந்த அரசியல் தலைவர் ஏன் அப்படி பண்ணல, அவர் ஏன் இப்படி பண்ணல, இவங்க ஏன் அப்படி பண்ணல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம். ஆனா ஒரு மாநிலத்துல ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கான பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமைகள் வந்து அந்த மாநில அரசுக்கும் பொறுப்பு இருக்கு. அவங்கள பத்தி கேள்வி கேட்கிறோமான்னு கேட்டா அதை கேள்வி கேட்கல. அதை கேட்டோம்னா நீங்க இது பண்றீங்களா, இவங்கள இது பண்றீங்களா, அவங்கள இப்படி யாரையுமே பிளேம் பண்ண வேணாம். ஆனா மக்களாகிய நம்ம யோசிக்கிறோம், இவ்வளவு கூட்டம் இருக்கு, நம்ம குழந்தைகளை கொண்டு போறோம் அப்படிங்கிறது. நிறைய அந்த அரசியல் தலைவருமே குழந்தைகளோ பெண்களோ வந்து வரவேணாங்கிறத சொன்னாலும், ஆனா நம்ம சைடு ஒரு அரசியல் தலைவரை பார்க்க போறோங்கிற ஒரு இது இல்லாம ஒரு நடிகரை பார்க்க போறோங்கிற ஒரு இது வந்து நமக்குள்ளேயே ஒரு இது இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா நாளைக்கு இதே மாதிரி இதை விட பெரிய விஷயங்கள் கூட, பெரிய சமூகங்கள் நடந்தாலும் பாதிக்கப்படுறது யாருன்னா அரசியல்வாதிகளோ நடிகர்களோ யாருமே இல்லை, மக்களாகிய நம்ம மட்டும்தான் பாதிக்கப்படுவோம். ஸோ சிந்திச்சு செயல்படுங்க எல்லா